இந்திய கிரிக்கெட் அணியின் மென்டராக வருவதற்கான அழைப்பை பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் சபை MS தோனிக்கு அனுப்பியிருக்கிறது. இன்னும் 5 மாதங்களில் இந்தியாவிலும் இலங்கையிலும் சேர்த்து நடத்தப்படவுள்ள 2020 உலகக்கிண்ணம் 2026 இந்திய அணியின் மென்டராக வருவதற்காகவே இந்த அழைப்பு. 2020 போட்டிகளில் உலகத்தின் தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரரில் ஒருவராகவும் கருதப்படுகின்ற தோனிக்கு நிச்சயமாக இருக்கின்ற அனுபவம் இந்திய அணிக்கு மிக பெரிதாக வழிகாட்டும் என்று இந்திய கிரிக்கெட் சபை நம்புகிறது. ஏற்கனவே தோனி 2021 இந்திய கிரிக்கெட் அணியின் மென்டராக அப்போது நடைபெற்ற 2020 உலகக்கிண்ணத்தின் போது, இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்றது, ரவி சாஸ்திரி இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராகவும் விராட் கோலி அப்போது இந்திய அணியின் தலைவராகவும் கடமையாற்றியிருந்தார்கள். எனவே அந்த அணிக்கு MS தோனி மென்டராக கடமையாற்றியிருந்தார். என்றாலும் இந்திய அணி அந்த தொடரில் நாக் அவுட் சுற்றுக்கு பிரவேசிக்கவே இல்லை. முதல் சுற்றோடு வெளியேறியிருந்தது. அதில் முக்கியமாக இந்திய அணியின் பரம வைரிகளான பாகிஸ்தான் அணியிடம் 10 விக்கெட்டுகளால் தோற்று போயிருந்தது. அதற்கு பிறகு இப்போதுதான் தோனியை மீண்டும் இந்திய கிரிக்கெட் சபை மென்டராக அழைக்கிறது. தோனி இந்த அழைப்பை இம்முறை ஏற்றுக்கொள்வாரா? பெரிய கேள்வி. காரணம், இந்திய அணியின் புதிய முகாமைத்துவம், இந்திய அணியின் பயிற்றுவிப்பாளராக கௌதம் கம்பீர் இருக்கின்றார். தோனிக்கும் கம்பீருக்கும் இடையில் உறவுகள் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்று பொதுவாக ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அதைவிட தோனி இப்போது தன்னுடைய கிரிக்கெட் விளையாடும் காலத்திலிருந்து விடைபெறக்கூடிய ஒரு காலமாக இது கருதப்படுகிறது. அவர் இப்போது தனியே IPL போட்டிகளில் மட்டும் ஆடி வருகின்றார். அதுவும் இம்முறையோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காகவும் அவர் ஆடமாட்டார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில், தன்னுடைய IPL ஓய்வையும் வெகு விரைவில் அவர் அறிவிப்பார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில், இந்த மென்டர் பதவியை தோனி ஏற்றுக்கொள்வாரா? கௌதம் கம்பீரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் விரும்புவாரா? தோனியின் பதிலுக்காக உத்தியோகபூர்வமான தகவலுக்காக காத்திருப்போம். இந்த வேளையில் இன்று மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. IPL பக்கமிருந்து ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸின் தலைமை பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். ராஜஸ்தான் ராயல்ஸின் உத்தியோகபூர்வமான தகவலின் அடிப்படையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கட்டமைப்பு முற்றுமுழுதாக மாற்றப்படுகிறது என்றும், ராகுல் டிராவிடுக்கு தலைமை பயிற்றுவிப்பாளர் இல்லாமல் அதைவிட மிகப்பெரிய பதவி ஒன்று, தலைமை பயிற்றுவிப்பாளராக இருக்கின்ற ராகுல் டிராவிடை நிர்வாக பொறுப்புகளை அதிகரித்து வழங்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட ரீதியிலான பொறுமுறை கொண்ட பதவி ஒன்றினை வழங்குவதற்கு தாங்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், அது பற்றி ராகுல் டிராவிடுக்கு ஆஃபர் ஒன்று வழங்கப்பட்டிருந்ததாகவும், ஆனால் டிராவிட் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக பயிற்றுவிப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் முடிவெடுத்திருக்கின்றார். அண்மை காலமாக ராஜஸ்தான் ராயல்ஸின் தலைவராக இருக்கின்ற சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மாறலாம். அவருக்கான ட்ரேட் வியாபார ரீதியிலான ஒரு பரிமாற்றமாக அது இடம்பெறும் என்று கருதப்பட்ட வேளையில், கடந்த பருவகாலத்தில் சாம்சனுக்கும் ராகுல் டிராவிடுக்கும் இடையில் அவ்வளவு நல்ல உறவு இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வந்தது. எனவே சஞ்சு சாம்சனை தக்க வைக்க இந்த முடிவை ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்திருக்கிறதா என்ற கேள்வியும் இப்போது இருக்கிறது. இதற்கான பதில்களை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம்.